பொறுமையாரு. அதுக்கு நம்ம உரிமையை விட்டு கொடுக்க முடியாது, மக்களை விட்டு கொடுக்க முடியாது. பொறுமையோடு இருந்து நிதானம் இழக்காது சண்டை போடு. பதற்றத்தோட சண்டையிடாதே, நிதானம் இழக்காம சிந்தித்து சண்டையை போடு. அதனால இது வரைக்கும் பார்த்ததுலே ஒன்றும் இருக்கிற கட்டங்களை எல்லாம் போக்குறாருங்கிறதுக்கு ஹரி. ராமஹாங்கிற சொல்லுக்கு அர்த்தம் பார்க்கலாம். வசிஷ்டாச்சாரியர் குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்காக வந்திருக்கார். 4 தொட்டில்கள் கௌசல்யா இட்டாள். ஏற்கனவே பாயசத்தை பிரித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 12 மாதம் 10 மாதம் இல்லவா கர்ப்பம், 12 திங்கள் மணிவயிறுவாய்த்தனைன்னு போச்சுறோம். ததச்ச துவாதசே மாசே சைத்ரே நவமிக்கே திதவ் கௌசல்யா அஜனயத் ராமம். கௌசல்யா ராமனை பெற்றாள்னா 12 மாதம் கர்ப்பம். தேவலைய சுவாமி, நாங்களே 9.5 மாதம்தான் இருக்கோம். சர்வேஸ்வரனான பெருமான் கர்ப்பவாசமே இல்லாதவர், கர்ம சம்பந்தமே இல்லாதவர். ஆனால் அவர் வந்தா கொஞ்சம் அதிகப்படி நடிச்சுட்டாரோ. தேர்ந்த நடிகனாக இருந்தா இந்த கூட நடிக்கிறதுன்னு ஒன்று ஆங்கிலத்தில் சொல்லுவா தெரியுமா, நடிக்கிற அளவுக்கு நடிக்கணும், கொஞ்சம் அதிகமாக நடிச்சிடக்கூடாது. அதுபோல் இவர் வந்தவர் 9.5 மாதம் இருந்திருந்தா கூட நேரம் நம்பியிருப்போம். இவர் அதுக்குன்னு கௌசல்யனுடைய வயத்தில் 12 மாதம் இருந்துட்டு கர்க்கடக லக்னத்திலே நவமி திதியிலே சித்திர மாசத்திலே புனர்வசு நட்சத்திரத்திலே அனைத்து தேவதைகளும் ஆனந்தப்பட இதோ அயோத்தியா மண்டபத்தில் ஆசிரியமான அயோத்தி பட்டணத்திலே சாக்கேத்து நிலையத்திலே எம்பெருமான் திருவவதாரம் பண்ணினார். 4 குழந்தைகள் பிறந்துட்டார். புனர்வசூல முதல் குழந்தை, அடுத்தது புஷ்ய ஜாதஸ்து பரதா, புஷ்ய நட்சத்திரத்தில் பரதன், ஆஸ்லேஷா ஆயில்ய நட்சத்திரத்தில் சத்ருகன லக்ஷ்மணன், 2 குழந்தைகள். இப்படி 4 குழந்தைகளுக்கு 4 தொட்டில் போட்டார். வசிஷ்டாச்சாரியர் பேர் வைக்கிறதுக்கு வந்தார். ஒரே அழுகை. ராஜகுமாரர்கள் போய் எங்கேயான இப்படி அழுவாளா? நம்ம வீட்டு குழந்தைகளே அழக்கூடாது, இதுக்கு மேலே அது பெரிய ராஜா வீட்டுக்கு கண்ணுக்குட்டி, அது போய் அழுமா? ஆனால் ஒரே அழுகை. ஏன்னு தெரியல. வரிசையை தப்பாக போட்டிருக்க கௌசல்யே, தொட்டில் வரிசையை மாற்று. ராம பரத லக்ஷ்மண சத்ருகனன்னு போட்டிருக்கே, ஆகவே ஆகாது. மாற்றிட்டு ராம லக்ஷ்மணன் அடுத்தடுத்து போடு, பரத சத்ருகனன் அடுத்தடுத்து போடு. இல்லை அது பிறந்த வரிசை இல்லையேன்னு கௌசல்யா கேட்டா. அது பிறந்த வரிசை இல்லை, வாழப்போகிற வரிசை அதுதான். அது எந்த வரிசையில் வேணால் பிறக்கட்டும், மாற்றி போடுன்னா மாற்றிட்டா. ராமன் அடுத்த தொட்டில் லக்ஷ்மணன், அடுத்த தொட்டில் பரதன், கடைசி தொட்டில் சத்ருகனன். குழந்தைகள் அழுக பாதி நின்னுது, இன்னும் பாதி அழுது. அப்படியும் கௌசல்யக்கு கண்டுபிடி தெரியல. இவர் ஞான திருஷ்டியால் பார்த்துட்டு இன்னொரு தப்பு சொல்லிட்டேன் கௌசல்யா, மாற்றிடு, 2 தொட்டில் எடுத்துடுன்ட்டார். 2 தொட்டில் போரும். ராமனைய லக்ஷ்மணையை ஒரு தொட்டில் விடு, பரதனை சத்ருகனை இன்னொரு தொட்டில் விடு. இந்த 2வது தொட்டில் போட்டது தான் தப்பா போச்சு. அதுதான் இவ 2 பேருக்கு ஆகல. பால்யாது பிரபிருதி சுஸ்னிக்தா லக்ஷ்மணோ லக்ஷ்மி வர்தனா. லக்ஷ்மணன் பிறந்த நாள் தொடங்கியே ராமபக்தி. பிறந்து 30 வயசுக்கு ராமபக்தி இல்லை, பிறந்த அன்றிலிருந்தே. இது திருத்துழாய் துளசியை போல. மற்ற பூக்கள்லாம் அப்படியே பூமியிலேருந்து வெளியில வந்து வளர்ந்து மலர்ந்து அப்புறம் மனம் கொடுக்கும். ஆனால் துளசி பூமியிலேருந்து வெளியில வரச்சேவே மனத்தோட தான் வரும். நம்மாழ்வார் அவதரிக்கும் போதே கிருஷ்ண பக்தியோட பிறந்தார், லக்ஷ்மணன் பிறக்கும் போதே ராமபக்தியோட பிறந்தான். பால்யாது பிரபிருதி சுஸ்னிக்தா. குழந்தைகள் 2 தொட்டில் இருக்கார்கள். பேர் வைக்கணும்னு வசிஷ்டாச்சாரியர் ஒருத்து பார்த்தார். ராமனுடைய திருமேனி அழுக வசிஷ்டரை தூண்டுறதான், எனக்கு ராமன்னு பேர் வை. இப்படியெல்லாம் நமக்கு எப்போவான்னு பேர் ஞாபகம் வந்திருக்கா? நாம பேரை தேடி அதுக்கு வேற புஸ்தகம் போட்டிருக்கா. உங்கள் குழந்தைக்கு 1000 திருநாமங்கள், அது ஆணுக்கு 1000 பெண்ணுக்கு 1000. இதைத்தான் ரொம்ப நாளாக சஹஸ்ரநாம சந்த சொல்லுன்னு சொல்லி சொல்லி பார்த்தோம், கேட்குறதா இல்லை. இப்போ அந்த புஸ்தகத்தை வாங்கி அதில் பாதி தப்பாக இருக்குது. தப்புன்னா இதுதான் என் பொண்ணுக்கு பேருன்னுவா, பிள்ளைக்கு பேருன்னுவா. இது எங்கே பார்த்து கண்டுபிடிச்சி இந்த பேருக்கு அர்த்தமே இருக்காது போல் இருக்கே. இல்லையா, அந்த புஸ்தகத்தில் போட்டிருந்ததேன்னுவா. அதை வச்சுட்டு வியாக்கரணத்தின்படி என்னதான் நம்ம தலைகள்னாலும் பேருக்கு அர்த்தமே கிடைக்காது. அது உமக்கு தெரியலையோ என்னமோ சுவாமி, அவ்வளோதான் சொல்லலாம். எங்கள் பேருக்கு அர்த்தம் இருக்குன்னுவா. இல்லையா, அனர்த்தமாக இருக்க போகிறது நீங்கள் வச்சிருக்கிற பேர். கொஞ்சம் தெரிஞ்ச வாழ்க்கை கேளுங்க, இல்லை தமிழ் பேராக வச்சுக்கோங்க, அது யாரும் மறுக்கலை. சம்ஸ்கிருத பேர் வைக்கணும்னால் ஜாகிரதையாக கேட்டுக்கணும். கிருஷ்ணஹா அப்படின்னு புல்லிங்கமாக சொன்னால் கருப்பாக இருக்கிற ஆண் அர்த்தம். அது தெரியாமல் ஆங்கிலத்தில் பேர் வைக்கிறேன்னு வச்சுட்டு கிருஷ்ணான்னு வச்சுருவா. அவரை அது ஒரு ஜோசியர்கிட்ட கேட்குறச்சே இதை கூட்டி பார்த்தா இத்தனை வந்ததுன்னு ஒரு சொல்லிடுவார். அதனால் அது கிருஷ்ணஹான்னா சரியாக வரல சுவாமி, அதனால் கிருஷ்ணான்னு வைங்கோன்னா கருப்பாக இருக்கிற பெண்ணுன்னு அர்த்தம். பிள்ளை குழந்தை பிறந்திருக்கும், அதுக்கு கிருஷ்ணஹான்னு பேர் வச்சிருக்கணும். ஆனால் அதுக்கு கிருஷ்ணான்னு வச்சா அது சம்ஸ்கிருத பேர். எழுதுறது ஆங்கிலத்தில் நீங்கள் எழுதிட்டு இருக்கலாம், ஆனால் பேர் சம்ஸ்கிருத பேர். ஒன்றும் சம்ஸ்கிருத பேரை சம்ஸ்கிருதத்தில் எழுதணும், இல்லை தமிழ் பேரை தமிழ் எழுதணும். இது அதுக்கு குழப்பி அதை இது குழப்பி கைபேசியிலே தமிழ் அடிக்க தெரியாமல் ஆனால் தமிழ் பாஷையை ஆங்கில எழுத்துக்களில் அடிக்கிறா பாருங்க, அதை படிக்கிறதுக்குள்ளே போரும் இருக்கும்.
இவா எதுக்குத்தான் அனுப்பிச்சாலோ இத்தையும் கொன்று அத்தையும் கொன்று அந்தந்த பாஷையை வாழவான்னு விடலாம். நானும் கெட்டு பாஷையும் கெடுக்கணுமா? மொழி தெரிஞ்சுக்கணும்னா நன்னா தெரிஞ்சுக்கணும். சண்டை 10 மொழி தெரிஞ்சுங்கோ, தாராளமாக வரும். சின்ன குழந்தையா இருக்கிறச்சே வேணா 2 மொழிகள் தான் வரணும். குழந்தையா இருக்கிறச்சே பல மொழிகள் சொல்லியே கொடுக்கக்கூடாது. அது நம்ம தாய்மொழி ஏதவோ அப்பா அம்மா இத்தை சாப்பிட்டியா அத்தை சாப்பிட்டியா இது வேணும் அது வேணும்னு ஒரே பாஷையில் கற்றுக் கொடுக்கணும். அப்போ போய் எனக்கு 4 பாஷை தெரியுங்கிறதுக்காக குழந்தைகிட்ட 4 சொன்னோம். அதுகளை பொறுத்த வரைக்கும் அந்த பாஷை இல்லை, வெவ்வேறு சொல்லு. அது எதையோ நினச்சின்னு எத்தையோ புரிஞ்சுன்னு போடும். ஒன்றை முதல்ல ஒழுங்காக சொல்லி கொடுத்துருவோன்னா புரிஞ்சு போடும். தனக்கு வேண்டியது என்னன்னு சொல்ல ஆரம்பித்த பிற்பாடு நீங்கள் எத்தனை வேணா சொல்லிக் கொடுங்க. ஆனால் மொழிக்கு ஓஹோன்னு சத்தமாக இருக்கு. இத்தை படிக்கலாமா அத்தை படிக்கலாமா, இந்த மொழி கூடுமா, இது பாரதத்தினுடைய பாஷையா இல்லையா, சத்தமே இல்லாமல் எங்கேருந்தோ ஒரு ஆங்கிலம் வந்து நம்முடைய உள்ளும் பொறுமும் நரசிம்ம பெருமானை போல வியாபித்து எங்கேயுமே பாக்கி இல்லாத தூக்கின்னு போயாச்சு. இதுக்கு மேலே பாரத தேசத்தினுடைய கேரளத்து கர்நாடக சகிக்கலாமா வேண்டாமா, கன்னடமா ஹிந்தியா சம்ஸ்கிருதமா நின்றா போட்டுண்டே இருக்க வேண்டியதான். நமக்குள்ளே சண்டை போடணுன்னா யாரோ ஒருத்தர் எடுத்துன்னு போயிடுவார், போயாச்சு. இது என்ன போயிடுவார் என்ன? அதனால் எல்லா படிப்புமே மாறி போயாகிவிட்டது. ஆனால் அதே இப்போ இத்தாலியில் போய் பாருங்கோ, ஜெர்மனியில் போய் பாருங்கோ, பிரான்ஸ், அங்கெல்லாம் யாரும் ஆங்கிலம்லாம் பேசுறதே இல்லை. அவரவர் மொழியில தான் மொத்தமே படிக்கிறார். அதையே விட்டோம். அதை விடாமல் கெட்டியாக படிச்சுருக்கணும் இல்லையா? நம்ம மொழியில் நமக்கு பற்று இருக்குன்னால் அந்த மொழியில தான் கணக்கு பாடம் படிச்சிருக்கணும், அந்த மொழியில தான் அறிவியல் படிச்சிருக்கணும். படிக்கலையே வேண்டாம், அந்த மொழியில இலக்கியம் படிங்கோ ஆன்மீகம் படிங்கோன்னா அதுக்கும் ஆபத்து. அதுவும் இப்பெல்லாம் உபன்யாசத்தை ஆங்கிலத்தில் வச்சிருந்தா தேவலா சுவாமி அடியவங்களுக்கு தெரியாது, விட்டுட்டீள்னா தேவையில்லை, இருக்கிற காலம் முடிஞ்சது, இனிமேல் பாக்கி இருக்கிற காலம் எத்த பேச முடியும்? சம்ஸ்கிருதமோ தமிழோ தெரிந்தால்தான் ஆத்ம பரமாத்மாவை பற்றி நன்னா புரிஞ்சுக்க முடியும். தெரியும், மற்ற பாஷையிலையும் தெரிந்து கொள்ளலாமே தவிர ஒரு ஆழம் ஒரு பற்று ஒரு நெருக்கம்னு வர வேணுமானால் அதற்காகவாவது இந்த மொழியை கற்றுத்தான் ஆக வேண்டும். ஏன் சொல்ல வந்தேன்னா பேர் வைக்கணுமே. குழந்தைக்கு பேர் வச்சா ராமஹான்னு எனக்கு பேர் வைன்னு அது தோன்றதான். ஏன்னு அர்த்தம் சொல்றார். ராம இதி அபிராமேண வபுஷா தஸ்ய சோதிதா. வசிஷ்டாச்சாரியர் தூண்டப்பட்டார். 2 விஷயத்தினால தூண்டப்படுறார். ராமஹா ரமயதீதி ராமஹா, அதை பார்க்கிறவர்களுக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்க போறார். எதை பார்க்கிறவர்களுக்கு? அவன் திருமேனியை சேவிக்கிறவனுக்கு ஆனந்தம் கொடுப்பார், அவன் குணங்களை பார்ப்பவனுக்கும் ஆனந்தத்தை கொடுப்பார். 2 விஷயத்திலேன்னு வச்சுங்க. அவனுடைய ரூபம், அவனுடைய குணம். ஒரு பிள்ளையினுடைய அழகை பார்த்தா என்ன அழகா இருக்கார், திருஷ்டி கழிச்சு போடலாம் போல இருக்கே, அது பார்த்தா இருக்கிற அழகு. அது எல்லாருக்கும் இருக்கணுன்ற அவசியம் இல்லையே. அதே அந்த பிள்ளை நடந்துக்கிற விதத்தை பார்த்தா ரொம்ப நன்னா இருக்கு சாமி. நடத்தை நன்னடத்தை சார்ந்து எழுந்த பள்ளிக்கூடத்தில் கொடுப்பா. அப்படின்னா காலை வீசி நடந்தாருன்னு அர்த்தம். 12வது முடிச்சுட்டு பிள்ளை வெளியில போறான், நன்னடத்தை சான்றிதழ் அப்படின்னா ஒழுங்கா நடந்துனான்னு அர்த்தம், காலால வீசி நடந்தான்னு அர்த்தம் இல்லை. அதே போலத்தான் இங்கேயும் நன்னா நடந்துட்டு இருக்கானால் ஓஹோ நல்ல குணம் இருக்கிறது. அழகு இருக்கிறதுனாலையும் குணம் இருக்கிறதுனாலையும் பார்ப்பவர்களை எல்லாம் தன்பால் ஈர்த்து தூண்டி விட்டார். ரமயதி, ரமு தாது. ரமயத்தின்னு சொன்னா ஆனந்தம் கொடுப்பவர், மகிழ்ச்சி கொடுப்பவர்னு அர்த்தம். ராமஹா ரமயதாம் சேஷ்டா, ஆனந்தம் கொடுப்பவர்களுக்குள் சிறப்பானவன் இராமன். அப்படி எதை கண்டு? ரூப ஔதாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிணம். கண்டவர்தம் மனம் வழங்கும் கண்ணபுரத்தம்மான்னு போஷம். பார்ப்பவர்களுடைய மனத்தையும் பார்ப்பவர்களுடைய கண்களையும் தன் அழகாலேயே ஈர்த்து விடுகிறார். நாமே அதை அவங்ககிட்டயே சமர்ப்பிச்சுடுவோமா. அதனால அழகாலும் குணத்தாலும் பார்ப்பவர்களை ஈர்த்து ஆனந்தத்தை கொடுக்கிறபடியால் ராமஹா. இதுதான் அவர் முதல்ல பார்த்து வச்ச நாமம். பார்த்தாலே தெரியறதே, எனக்கு ராமன்னு பேர் வைன்னு தூண்டி விடுத்தான், அதனால ராமன்னு பேர் வைத்தார். மற்றொரு இடம் சொல்றார், ரம்யத்தே அஸ்மின்னு சதா சர்வைகி குண ரூப வசீகிருதைகி இதி ராமஹா. இதனாலேயும் ராமன்னு சொல்லலாம். ரம்யத்தே அஸ்மின்னு, இவனை பார்ப்பவர்கள் இவனிடத்திலிருந்து கண்ணை மாற்ற முடியாமல் அதிலேயே ஈடுபட்டு விடுகிறார்கள், வசீகரிக்கப்படுகிறார்கள். தோள் கண்டார் தோளே கண்டார், கண்கள் கண்டார் கண்கள் கண்டார். கையை பார்த்தவர்கள் கையிலேருந்து மாற்ற முடியல, தோள் கண்டார் தோளே கண்டார். திருக்கண்களை பார்த்தவா அதில் ஈடுபட்டுட்டா. ராமன்னாலே பார்த்தவன் கண்ணை மாற்ற முடியாது. உபனிஷத்தே சொல்லுகிறது, இந்த பிரம்மத்தை நீ பார்த்து விட்டாயானால் அதற்கு மேல் பூமா, இதை விட்டுட்டு உன்னுடைய கண்ணு மொத்த இடத்துல போகாது, நெஞ்சு இன்னொன்னுல லயிக்காது, காது மொத்தொன்ன கேட்காது. எத்தனை நானியத் பஷ்யதி நானியத் ஸ்ருணோதி நானியத் விஜானாதி ச பூமா. எது பூமாங்கிற சிறப்பு தெரியுமோ, எத்திர எது ஒன்றிலே ஈடுபட்டால் நான் அந்நது பஷ்யதி,
அதை விட்டுட்டு கண்ணு இன்னொரு இடத்துக்கு போகாதோ, அன்னத்துன ஸ்ருணோதி, காது இன்னொன்னு கேட்காதோ, மனசு இன்னொன்னு நினைக்காதோ, அதுதான் பூமா என்கிறது. அதே போல ராமனை சேவிச்சார் வசிஷ்டாச்சாரியர். கண்ணு இன்னொரு இடத்துல போல, காது மற்றொன்றையும் கேட்கல. கௌசல்ய குலகுருவே குலகுருவேன்னு கேண்டே இருக்கா. அவர் சொல்றதெல்லாம் இவருக்கு காதலே விடலை. என் அமுதினை கண்டகண்கள் மத்தொன்னினை காணா. அந்த ராமனை சேவித்தவர் ராமஹான், அதனால தான் பேர் வச்சாருங்கிறார். ரம்யதே அஸ்மின் சதா சர்வைகி, எப்போதும் எல்லாராலும் இவனிடத்திலேயே ஆனந்தம் பெறுகிறார்கள். குண ரூப வசீகிருதைகி, குணத்தாலே ஈர்க்கப்பட்டு உருவத்தாலே ஈர்க்கப்பட்டு ராமனிடத்திலேயே ஈடுபட்டு இருக்கிறோம். அதனால வசிஷ்டர் ராமன் பேர் வச்சார். சரதிந்தீவரத்விஷே அபிராமம், அபிராமம் அழகான ராமர். சரதிந்தீவரத்விஷே, நீலோத்பல புஷ்பத்தை போல இருக்கிறவர். சரத்காலத்தினுடைய ஆகாயத்தை போல இருக்கிறவர். சரத்காலம் வந்ததுனாலே ஆகாயம் ரொம்ப நல்லா இருக்கும், சிலு சிலுன்னு இருக்கும், ஒரு மாதிரி தூவானமா இருக்கும். சரத் ருத்து வந்து கோவர்தனம் பக்கம் பிருந்தாவனம் பக்கம் வாங்க 3 லட்சம் பேர் இருப்பா. ராசக்கிரீடை பண்ணதெல்லாம் சரத்காலத்தினுடைய பௌர்ணமி அன்னைக்கு. அப்படிதான் புராணங்கள் சொல்லுகின்றன. சரத்காலத்து பௌர்ணமிக்கு இப்போ கோவர்தனத்துக்கோ துவாரகைக்கோ பிருந்தாவனத்துக்கோ எங்க வேணா போங்க, ரொம்ப ஆனந்தமான நடனம், லட்சோப லட்சம் பேர் காத்துருப்பா. அதெல்லாம் அங்கு. இப்ப நாம பேசிட்டு இருக்கிறது ராமனை பத்தி. சரது இந்தீவரத்விஷா, அப்படிப்பட்ட திருமேனி அழகோடே குணாபிராமம் ராமஞ்ச. யார் நம்ம ஈர்க்கிறார்? குணாபிராமனாய் ராமனாய், ரெண்டு ஒன்று தானே தோணும். குணாபிராமன் ராமஞ்சன்னால் குணத்தாலே ஈர்த்து மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ராமன், தன் அழகாலே ஈர்த்து மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ராமன். அதனாலே ராமன் சொல்லும்போது எல்லா நன்மைகளும் தருபவர், ஆனந்தத்தை கொடுப்பவர்னு தேறுகிறது. ஹரிஹின்னு சொல்லச்சே வருத்தங்களை எல்லாம் போக்குறவர், துக்கங்களை எல்லாம் போக்குறவர்னு தெரிஞ்சது. அனிஷ்டங்களை தொலைப்பது ஹரி, இஷ்டங்களை எல்லாம் கொடுப்பது ராமன். இந்த ரெண்டையும் சேர்த்து இந்த ஸ்லோகம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம். ஆபதாம் அபஹர்த்தாரம், ஆபத்துக்கள் அத்தனையும் ஹரிக்கக்கூடியவர். தாத்தாரம் சர்வசம்பதாம், எல்லா சம்பத்துக்களையும் கொடுப்பவர். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கணும்னாலே ஹரே ராம், அதான் அர்த்தம். ஆபதாம் அபஹர்த்தாரம்னா ஹரின்னு அர்த்தம், தாத்தாரம் சர்வசம்பதாம்னா ராமன் அர்த்தம். ஹரே ராம்னு சேர்த்தால் கஷ்டங்களை எல்லாம் போக்கி ஆனந்தத்தை எல்லாம் கொடுக்கிறவர். ஆனால் இதை பற்பல வரிசையில நம்ம வச்சு பார்க்கலாம். ஹரி தனியா ராம தனியா பார்க்கலாம். அப்படின்னா தனித்தனியாக சொல்கிறேன். எனக்கு இந்த சுவாமி ஆபத்தை எல்லாம் போக்குறவர், அந்த சுவாமி நல்லதெல்லாம் கொடுக்குறவர். சுவாமி ரெண்டு பேரும் சேரவே மாட்டாளானால் அது எப்படி சேருவா? கோவிலுக்கு போகிறோம், நல்ல சக்கரை பொங்கல் கிடைக்கும், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் திருவல்லிக்கேணிக்கு போனேன்னா ஒரே முந்திரி வைப்பு திராட்சை மூட நெய் பெய்து முழங்கை வழிவார நெய் அப்படியே முழங்க வழியாக வழியும், அவ்வளோ நல்ல சக்கரை பொங்கல் கிடைக்கும். ஆனால் அது கொஞ்சம் வயத்த வலியாக இருந்தது. மடப்பள்ளி சுவாமிகிட்ட எனக்கு வயத்த வலி போக்குறதுக்கு ஏதாவது மருந்து கொடுக்குறீரான்னு. அதெல்லாம் தெரியாது. பார்சாதி பெருமாள் தான் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி, வேணும்னா அவரை போய் கேட்டுக்கோ. நிர்வாணம் பேஷஜம் பிஷக்கு, மருந்தாவும் அவர் தான் இருக்கார், மருத்துவம்னா அவர் தான் இருக்கார். எங்கிட்ட வந்து சக்கரை பொங்கல் வேணுன்னா தரேன், மருந்தெல்லாம் எனக்கு கிடையாதுன்னு விட்டார். சரி, இவர் இப்படித்தான் சொல்கிறார் போட்டிருக்கு, நம்ம பக்கத்தில் இருக்கிற மருத்துவர் இடத்துல போகணும்னு போனேன். அவர் நிறையா மருந்து கொடுத்தார். கூடவே சக்கரை பொங்கல் கொடுமேன்னு கேட்டேன், அதை அவர் தரமாட்டேன்னு விட்டார். மருத்துவர்கிட்ட போனால் சக்கரை பொங்கல் கிடைக்காது, மடப்பள்ளிக்காரர்கிட்ட போனால் மருந்து கிடைக்காது. ஆனால் இதில் ரெண்டுமே இருக்கு பாருங்க. ஹரே ராம்னு சொல்லச்சு ஹரிங்கிறதுனாலே மருத்துவராக இருந்து கட்டத்தை போக்குறார், ராமுங்கிறதுனாலே சக்கரை பொங்கலாக இருந்து ஆனந்தத்தை கொடுக்குறார். இருவரும் ஒருத்தராக இருக்காரோ இல்லையா? இது ரெண்டு தனித்தனியாக வச்சு பார்த்தீங்கன்னா ஹரே ராம் தனித்தனியாக விட்டுடுங்க. ஹரியை தனியாக கூப்பிட்டு ராமனை தனியாக கூப்பிட்டா சொல்லலாம், அதுலேயும் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஒவ்வொன்று தான் கிடைக்கும்னு அர்த்தம். ஹரின்னு சொல்லச்சு ஆபத்து விலகிறோன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கிறோம், ராமான்னு சொல்லச்சு சம்பத்தெல்லாம் கிடைக்கும்னு புரிஞ்சுக்கிறோம். இது முதல் நிலையாக வச்சுக்கோ. இதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போவோம், ரெண்டையும் சேர்ப்போம். சேர்க்கறச்சே ஹரே ராம்னு சேர்க்க போகிறோமா, ராம ஹரேன்னு சேர்க்க போகிறோமா? அது எதுக்கு முக்கியத்துவம் வேணுமோ அதுக்கு சேர்த்துக்க வேண்டிதான். ஏற்கனவே இருக்கிறது தனித்தனியாக பார்த்ததை பார்த்துட்டோம். பாபம் போவதற்கு தனி, நன்மைகள் எல்லாம் பெறுவதற்கு தனி ஹரே ராமா. இனி அடுத்தது ஹரே ராம் சேர்த்து பார்த்தால் எதுக்கு முக்கியத்துவம் தரப்போகிறோம்? ஹரிக்கு முக்கியத்துவமா ராமனுக்கு முக்கியத்துவமா? ரெண்டுத்துல முக்கியத்துவம் கொடுத்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஹரிக்கு முக்கியத்துவம் கொடுத்தா ஆபத்து விலகிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு அர்த்தம். ராமன் அழுத்தமா சொன்னா சம்பத்து கிடைக்கிறதுக்கு ஆனந்தம் கிடைக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு அர்த்தம். இந்த ரெண்டுல எதை பிரதானமாக கொள்ளுவீர்கள்? ஆரோர் பிள்ளை நல்ல பழக்கங்கள் இல்லை,
சில தீய பழக்கங்களுக்கு ஆளாக்கி விட்டான். அவன் அம்மாட்ட பேசி பாருங்க, நல்ல பழக்கம் எப்போ வரணும் எப்போ வரணும்னு பேசுவளா, தீயது நின்னா போருன்னு பேசுவளா? முதல்ல தீயது விடட்டும், நன்மை நாளைக்கு வரட்டும், வராது போட்டோம், பிள்ளை முதல்ல நன்னா வரட்டும். என்னமோ அவன் தப்பான பழக்கத்துக்கு ஆளாயிட்டான், அதுவே எனக்கு கவலையா இருக்கு, அது நின்னா போரும். அது நின்ன பிற்பாடு நல்லது வேண்டாம்லாம் அவ சொல்லவே மாட்டா. இது போற வரைக்கும் தான் இது போட்டோம் இது போட்டோன்னு போகட்டும். அடுத்த நாள்ல இருந்து இங்க இடம் கிடைச்சிட்டா தேவையில்ல, கல்யாணம் ஆயிட்டா தேவையில்ல, குழந்தை பிறந்துட்டா தேவையில்ல, வேலை கிடைச்சிட்டா தேவையில்ல, எல்லாம் இதெல்லாம் அன்னைக்கு சொல்லவே இல்லையே என்னால். அது அப்போ கஷ்டம் இருக்கிற வரைக்கும் அது போகணும்னு சொன்னேன். கஷ்டம் நீங்கின பிற்பாடு சேர்த்து தானே கேட்பேன். அதனால் இதில் எதுக்கு முக்கியத்துவம் வந்தது? இப்போதைக்கு கஷ்டம் நீங்குவதில் முக்கியத்துவம், ஆபத்து நீங்கிறதுல முக்கியத்துவம். அதே போலத்தான் ஹரே ராம்ங்கிற இடத்துல ஹரி ஆபத்தை போக்குறார், ஆபத்தை போக்கி கஷ்டங்களை போக்கி ஆனந்தத்தை கொடுக்கிறார்.